ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அசோசியேட்டிவ் அரேயிலிருந்து எப்படி நாங்கள் ஷோர்ட்டிங் வந்து செய்யலாம், அதாவது அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி நாங்கள் செய்யலாம்ன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு PHPயை வந்து நான் ஜாம் சர்வர் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஜாம் சர்வரில் htdocsக்குள்ளே வந்து PHP என்ற ஃபோல்டருக்குள்ள வந்து இந்த ஃபைலை வந்து index.php என்று சேவ் பண்ணிவிட்டு இப்போ PHPக்குரிய எல்லாத்தையும் கோட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன் பண்ணிட்டு இப்போ ஒரு அரே ஒன்றை டிஃபைன் பண்ணுறேன். அதாவது ஒரு அசோசியேட்டிவ் அரேயை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அசோசியேட்டிவ் அரேயில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குற வந்து நேம், அதாவது நேம் வந்து சொல்கிற விட ஒரு கீயை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கீ வந்து ராஜா அசோசியேட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 15 என்ற ஒரு வேல்யூ கொடுக்கேன். 15 மறுபடியும் கோபி என்ற பெயர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து 25 என்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பிரியா என்ற ஒரு அதுக்கு 21 என்று அசைன் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சுஜி என்று ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு 26 என்று அசைன் பண்ணிவிட்டு இப்போ அதை எண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன் மூலமாக வந்து என்ன பிரிண்ட் ஆகும், அதாவது அறையில் என்ன இருக்கின்றதை நாங்கள் பிரிண்ட் ஆர் $ABC கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், அந்த அறையில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி எங்களுக்கு அசோசியேட்டிவ் அறையில் இருக்கிற விஷயத்தை வந்து இது எக்கோ பண்ணுது. இப்போ நாங்கள் இதை வந்து ஷோட் பண்ணுவோம். கீ வேல்யூ மூலமாக, அதாவது இதில் வந்து பயன்படுத்தப்படுறது இந்த முதலாவது காட்டப்படுற இந்த ராஜா, கோபி, பிரியா, சுஜி என்று வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுற கீ. ஸோ நான் கீ வேல்யூவை வந்து யூஸ் பண்ணுறதால, கீ வேல்யூ மூலமாக ஷோட்டிங் பண்ண போகிறதால நான் அதாவது கே ஷோட் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து $ABC சொல்லிட்டு ரைட் இப்போ for each மூலமாக வந்து அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ for each $ABC as $key அசோசியேட்டிவ் அரே மூலமாக வேல்யூயை வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ $val இப்போ வந்து எக்கோ key is அதில் கீஸ் வந்து நான் கீயை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். கீ அப்படின்னு சொல்லி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்துட்டு அதோட வேல்யூ என்னன்றது நான் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் வேல்யூ இஸ் $val என்று பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து பிஆரையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிஆர் பிரிண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒவ்வொன்றுக்குள்ள வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு முதல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கீ வேல்யூவை யூஸ் பண்ணுறால, இந்த இருக்கிற கீ வேல்யூவை யூஸ் பண்ணுறால, ஷோர்ட் பண்ணுறால எப்பயும் வந்து இது அல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லாம் வரும். ஸோ அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் படி ஷோர்ட் பண்ணுறால ஃபஸ்ட்டுக்கே வந்து எங்களுக்கு ஷோ ஆகிற வந்து கோபி ABCDEFGHIJKLMNOPQRSTUVW அந்த இதில் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் படியே இந்த கீ வேல்யூ வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இந்த கீ வேல்யூ அடிப்படையில் வந்து ரிவேர்ஸில் பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற வந்து ஃபங்க்ஷன் வந்து கேஆர் ஷோர்ட் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் இது அப்படியே வந்து ரிவேர்ஸில் கீயில் இருக்கிறத கீ வேல்யூ மூலமாக வந்து ரிவேர்ஸ் ஷோர்ட் பண்ண போது. ஸோ ரிவேர்ஸில் இருந்து பார்க்கக்குள்ள பின்னுக்கு இருந்து அல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லேருந்து பின்னுக்கு இருந்து பார்க்கக்குள்ள SRPQ என்ற அந்த வேல்யூ தான் வந்து வரப்போது. இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேல்யூ மூலமாக வந்து நாங்கள் ஒரு ஷோர்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்துகிற ஃபங்க்ஷன் வந்து ஷோர்ட்னு சொல்லக்குள்ள இந்த இருக்கிற பெருமானம் மூலமாக வந்து ஷோட்டிங் நடப்போம். ஸோ பெருமானம் மூலமாக அசெண்டிங் ஆர்டர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டுக்கு வரப்போகிறோம் 15, அதுக்கப்புறம் வந்து 25, அதுக்கப்புறம் 26, 31 இந்த ஆர்டர் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னாலே இது தெரியும், இது அசெண்டிங் ஆர்டர். இதுவே நாங்கள் டிசெண்டிங் ஆர்டர் செய்யணும்னா AR ஷோர்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ரிவேர்ஸில் அப்படி எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி வரக்குள்ள 31 முதலாவது ஆகும், 26 ரெண்டாவது, 25 வந்து மூன்றாவது, 15 வந்து கடைசாகம் வந்து வரும்.
இதான் வந்து ஷார்ட்டிங். அதாவது அசோசியேட்டிவ் அரேயை யூஸ் பண்ணி நாங்கள் பயன்படுத்துகிற அதாவது ஷார்ட்டிங் வந்து பண்ணலாம். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் நாங்கள் கீயை வச்சு, அதாவது கீயை வச்சு நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அசெண்டிங் ஆர்டருக்கு வந்து கே ஷார்ட்டும், டிசெண்டிங் ஆர்டர் செய்கிறது கேஆர் ஷார்ட்டும் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வேல்யூ வச்சு நாங்கள் அசெண்டிங் ஆர்டர் செய்யணும்னு சொன்னால் ஏ ஷார்ட் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் கீ வேல்யூ யூஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர் செய்யணும்னா ஏஆர் ஷார்ட் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.